இணைந்த தாய்க்கும் தந்தைக்கும் முதல் வணக்கம், தமிழுக்கு மறுவணக்கம். எட்டுக்குள் நாம் கட்டுக்குள் இருக்கிறோம் என்று சொன்னதனால் 10 பக்கத்திற்கும் மேலாக இருப்பதை கட்டுக்குள் வைத்து பாதி பேசி முடிக்கின்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிரா இலக்கிய கழகம், சிரா இலக்கிய கழகத்தின் மகளிர் தின விழாவில் அறிமுகமான எனக்கு இன்று குருதி கொடைநாள் விழா, குருதி கொடை கொடுத்தவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழாவில் குருதி பந்தமாக சிரா எனக்கு ஆனது என்று உறுதியளித்து உரையை துவங்குகின்றேன். தங்கம்மா மற்றும் ராமையா அவர்கள் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இதை நடத்துறாங்க அப்படின்றத நான் விரிவா சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு டைம் இல்ல, அடுத்த விழாவில் நான் சொல்றேன். அவங்களோட குழந்தைகளை எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபீவர் இருந்தவரை விட்டுட்டு வந்து இங்க சிரிச்ச முகத்தோட, நான் நிறைய ஃபங்க்ஷன் பார்த்திருக்கேன், கடவுள் இருப்பாங்க, ஆனா இங்க சிரிச்ச முகத்தோட நல்லா நடத்துறாங்க. சிரா வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, கவிதைக்கு தலைப்பில் குருதி. வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தனாலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறையாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறையாது என்பது கல்வி மட்டுமல்ல, குருதி. குருதியும் தான் என்பதை இங்கு பரிந்து கொடுக்கிறேன். கொடுக்க கொடுக்க பெருகுமே, பெருக பெருக புத்துணர்ச்சி கிடைக்குமே, புத்துணர்ச்சி கிடைக்குமே, நோய் தொற்று எல்லாம் நம்மை விட்டு விலகுமே, நொடி பொழுது உயிர்கள் எல்லாம் காக்கப்படுமே, உயிரை காக்குமே, உயிரால் இந்த உறவை காக்குமே, உறவால் குடும்பத்தை காக்குமே, குடும்பங்களை எல்லாம் காக்கும் குருதி கொடை. குருதி கொடை கொடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜய் அண்ணா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். உயிருக்கு ஆபத்தா, கொடுப்பது குருதி. உறவுக்கு ஆதாரமா, இருப்பது குருதி. உடலுக்கு முக்கியமாய் நிலைப்பது குருதி. ஆக்சிஜனை உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து செல்லும் உன்னதமே குருதி, அடித்தளமே குருதி. ஊட்டச்சத்தை உள்ளிழுத்து உடலில் இருக்கும் கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுவது குருதி. உடலின் வெப்பநிலையை சீராக வைப்பது குருதி. உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் ரத்தத்தை எடுத்து செல்கிறது. ரத்தம் நம் உடலில் அனைத்து இடங்களுக்கும் செல்கிறது. தர்மம் தலை காக்கும் என்பார்கள். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பார்கள். அன்பு குருதி கொடையாளர்களே, கொடை வள்ளல்களே, எவர் செய்த தர்மத்திற்கு அவர் உயிரை காக்க குருதி கொடை கொடுத்து வந்தீர்களோம். எவர் செய்த தர்மத்திற்கு அவர் உயிரை காக்க குருதி கொடை கொடுத்து வந்தீர்களோம். உயிர் காக்கும் குருதி கொடை கொடுத்து தலை மட்டுமல்லாது தலைமுறையையே காக்க செய்கிறோம். தங்கள் தலைமுறையையே காக்க செய்கிறோம். அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்கும் இந்த விழாவில் ஐயா அவர்கள், ராமையா அவர்கள் சொல்லியது போல, ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோர்பலம் என்பது போல விஜய் அண்ணா அவர்களுக்கு சொல்கிறேன், தங்கள் தலைமுறையே காக்கப்பட்டு விட்டது ஐயா. கன்று குரல் கேட்ட பசு போல மாற்றால் கதறுவதை கேட்டவுடன் அன்பு செய்தால் வென்று வரும் மனித குலம் பெறுகின்ற மனிதநேயம் என்று சொல்வார்கள். மனிதநேயம் நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு நம்ம உதவி செய்ய ₹1 கூட நம்ம கிட்ட இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய ரத்தத்தை நாம் தானமாக கொடுக்க முன்வருவது நம்மளுடைய ஒரு மகிழ்ந்து சொல்லுவாங்க. உயிர் போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் நம்முடைய ரத்தம் அவர்களுக்கு கொடுத்து அவங்க உயிர் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா அது வந்து நமக்கு மன நிறைவு. மயக்கம் வந்ததனால் பயம் இல்லை, மன நிறைவு கிடைத்தது என்று அம்மா அவர்கள் சொல்கிறார்கள். அது உண்மைதான். ரத்தம் ரத்தம் நித்தம் நித்தம் அவசர காலங்களில் தேவைப்படும் ரத்தம், அவசர காலங்களில் உறவுகளுக்கு தேவைப்படும் ரத்தம். ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒரு மனிதன் கிடைக்க மற்றொரு மனிதன் கொடுக்கிறானே, அங்கே ஜெயிக்கிறது மனித நேயம். நன்றி, வணக்கம். நேரத்தின் அருமை கருதி நேரடியாக தொடங்குகிறேன். அவைக்கு என் அன்பு வணக்கம். உடலெங்கும் ஓடுகிற குருதி, உடல் இயக்கத்தின் ஆதார சுருதி. உடலெங்கும் ஓடுகிற குருதி, உடல் இயக்கத்தின் ஆதார சுருதி. வகைமையாய் பிரிந்தாலும் மனிதரை போல் பகைமை காட்டுவதில்லை. வகைமையாய் பிரிந்தாலும் மனிதரை போல் பகைமை காட்டுவதில்லை. எண்ணத்தில் ஒன்றாய் மாநிலர் வாழ்ந்தே குருதி. எண்ணத்தில் ஒன்றாய் மாநிலர் வாழவே வண்ணத்தில் உணர்த்துகிறது குருதி. குருதி வீரத்தின் அடையாளம் போர்க்களத்தில். குருதி வீரத்தின் அடையாளம் போர்க்களத்தில். குருதி தாய்மொழியின் அடையாளம் தாய்ப்பாலில். குருதி தாய்மொழியின் அடையாளம் தாய்ப்பாலில். உண்மையில் குருதிதானம் மானுடத்தின் ஆதாரம். உண்மையில் குருதிதானம் மானுடத்தின் ஆதாரம். குருதி கொடை சாதி முகங்களை கழற்றிடும், சமத்துவத்தை கொடுக்கிடும், ஓதி உணர்விலும் இறைவனை ஓர்நொடிக்குள் தன்னை நிறுத்திடும். படைத்து காப்பவன் மட்டுமல்ல, குருதி கொடுத்து காப்பவனும் இறைவன் தான். படைத்து காப்பவன் மட்டுமல்ல, குருதி கொடுத்து காப்பவனும் இறைவன் தான். சுழலும் உலகம் இயங்கிறதே காரணிகள் பல உண்டு. சுழலும் உலகம் இயங்கிறதே காரணிகள் பல உண்டு.
அதில் ஒன்று பலர் செய்யும் தொண்டு. அதில் ஒன்று பலர் செய்யும் தொண்டு. தொண்டுலகில் தொண்டுள்ளம் கொண்டவர்கள் ஏராளம். தொண்டுலகில் தொண்டுள்ளம் கொண்டவர்கள் ஏராளம். செய்கின்ற தொண்டுகளிலோ தாராளம். முல்லைக்கு தேர்ந்த பாரியும் மயிலுக்கு போட்டிருந்த வேகனும் கரைகள் காட்டும் வல்லர்கள். முல்லைக்கு தேர்ந்த பாரியும் மயிலுக்கு போட்டிருந்த வேகனும் கரைகள் காட்டும் வல்லர்கள். உறுப்பு தானம் செய்வோரும் இரத்த தானம் செய்வோரும் கலியுக வல்லர்கள். தானத்தில் சிறந்தது எது என்ற வாதங்கள் தேவையில்லை. தானத்தில் சிறந்தது எது என்ற வாதங்கள் தேவையில்லை. தானமே சிறந்ததுதான். மகானாய் வாழ்ந்திடவும் மகேசனை அடைந்திடவும் மார்க்கங்கள் பல உண்டு. மகானாய் வாழ்ந்திடவும் மகேசனை அடைந்திடவும் மார்க்கங்கள் பல உண்டு. கண் கொடுத்த கண்ணப்பனாய் பிள்ளை கறிகொடுத்த சிறுதொண்டனாய் இறைவனை அடைவது அரிது. மக்களுக்கு தொண்டு செய்து மக்களுக்கு குருதி கொடை கொடுத்து மகேசனை அடைவது எளிது. கோதானம் பூதானம் எல்லாம் பலனை எதிர்பார்க்கும். கோதானம் பூதானம் எல்லாம் பலனை எதிர்பார்க்கும். குருதி தானம் தான் வானம் போல் பயனை உருவாக்கும். மருத்துவம் கிடைக்க, மானுடம் தலைக்க, மகத்துவம் பெருக, உயிர்களை காக்க, உன்னதம் சேர்க்க செய்திடுவோம் குருதி தானம். அது தானம் அல்ல, நம் தலைமுறையை காக்கும் தர்மம். நன்றி, வணக்கம். கோபால்சாமி அவரெல்லாம் பேசினதுக்கு அப்புறம், சரஸ்வதி பாஸ்கரன் இவங்க பேசினதுக்கு அப்புறம், சிரா சகோ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைகள்லாம் நான் எந்த அளவுக்கு பாத்திரமா இருப்பேன்னு தெரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் பேச ஆரம்பிக்கிறேன். தவறுகள் இருந்தா பொறுத்தருங்க. அனைவருக்கும் வணக்கம். குருதி உன்னிடம் இருப்பது உவந்து அளிப்பது, உடலை பேணுவது, உயிரையும் காப்பது, உணவால் வருவது, உற்பத்தி ஆவது, உணவாய் ஏற்பது, உணர்வால் வெல்வது, உரைகளை ஆற்றுவது, உறக்க சொல்வது, உறவென நல்குவது, உறக்கம் தொலைப்பது, உணர்வுக்காக போராடுவது, உளவியல் நிலை இது, உடும்பாய் சேர்ப்பது, உண்மை என ஏற்பது, உடலின் மெய்யது, உயிர் காக்கும் மருந்திது, உழைப்பின் மகத்துவம் இது, உயிருக்குள் கலப்பது, உடலில் பெருகுவது, உற்சாகம் தருவது, உறவாய் நினைப்பது, உன்னத பெருமிதம் இது, உன்னால் முடிவது, உருவாக்கம் கொள்வது, உற்ற நேரத்தில் பகிர்வது, உரிமையென நினைப்பது, உத்தரவாதம் சொல்வது, உறுதுணையாய் வருவது, உந்துதலுடன் நடப்பது, உயிருக்காக போராடுவது, உள்ளுக்குள் மகிழ்வது, உள்ள பெருக்கால் ஊறுவது. சரஸ்வதி பாஸ்கர் உங்க சொன்னாங்கல்ல, மயக்கம் வந்தா கூட அந்த நேரத்துல எனக்கு ஒரு மனவு நிறைவு வரும் அப்படின்னு. அந்த மாதிரிதான் உள்ளுக்குள் மகிழ்வது, உள்ள பெருக்கால் ஊறுவது, உதவிக்காக கொடுப்பது, உத்தரவை ஏற்பது, உட்பகை மறப்பது. இது மட்டும் தாங்க. மனம், இனம், மொழி எதுவுமே வேண்டாம். நீங்க கொடுக்கிற கொடை அப்படின்னாவே அதை ஏத்துப்பாங்க. உட்பகை மறப்பது, உட்பிரிவை தவிர்ப்பது, உறவை நேசிப்பது, உள்ளூரில் போதிப்பது. ஸ்ரீராம் சகோ மாதிரி இந்த மாதிரி பலர் முன்னாடி நின்று இந்த மரம் வளர்ப்போம் அப்படின்னு ஒரு நிகழ்வை நடத்துனீங்க. அது அப்துல் கலாம், விவேக் சார் இவங்க எல்லாம் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்றீங்கன்னு நினைக்கிறேன். திருச்சியில தான் ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த இதெல்லாம். ரொம்ப இன்னைக்கு நம்ம திருச்சியில எங்க பார்த்தாலும் மரமா தான் இருந்தது. இன்னைக்கு அந்த மரம்லாம் திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. உலகம் வியப்பது, உள்ளம் ரசிப்பது, உபகாரம் செய்வது, உகந்ததாக இருப்பது. விஜயகுமார் அவங்க சொல்ற மாதிரி நீங்க உலகம் வியந்து உள்ளம் ரசிச்சு உபகாரம் செஞ்சு இன்னைக்கு உகந்ததா இருக்கீங்க. உள்நாளங்களில் ஓடுவது, உச்சம் தொடுவது, உங்களின் குருதி கொடையுது, உயரத்தில் சிகரம் இது. அந்த அண்ணா சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் தானம் அப்படின்னா எடுத்துக்கிட்டாவே அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற கூட சந்தோஷம் அப்படிங்கிற மனநிறைவு தான் மனிதநேயம் அப்படின்னு சொன்னாங்க. வாய்ப்புக்கு மிக்க நன்றிகள். சீரா இலக்கிய கழகம் நடத்தும் இந்த பிரதான நிகழ்வில் பங்கு பெற்றதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைத்து கவி உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வுக்கு வழிபெறும் குருதிக்கொடை பல உயிர்களை மீட்டு வெல்லட்டும் வெல்லட்டும் இவர்களின் வெற்றி நடை. ஊருக்கு தேவை, உயிருக்கு தேவை ரத்தம், உலகில் வேண்டாம் யுத்தம்.
நாடு காக்க குருதி சிந்திய இரத்த திலகங்களின் தியாகங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். இப்பொழுது உலகில் நடக்கும் நடைமுறையை இதில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறேன். உயிருக்கு தேவை இரத்தம், உலகில் வேண்டாம் யுத்தம். நாடு காக்க குருதி சிந்திய இரத்த திலகங்களின் தியாகங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். பல்லாயிரம் உயிர்களை காக்க குருதிப்படை வழங்கிடும் குளங்கள் செழித்து வாழ வாழ்த்துவோம். உலகெங்கும் யுத்த சத்தம், ரத்தம் சிந்தும் நேரம் இது. பல்லாயிரம் கோடி ஆயுத சந்தை பரிசித்து பார்க்கும் சண்டை இது. இதயம் பதறும், அமைதியை அளிக்கும், உயிர்களை பறிக்கும் வினோதம் இது. குறுமதி கூட்டத்தின் குள்ளநெறி ஆட்டம் இது. உலகமெங்கும் ஒரே வண்ணம், இரத்த நிறமோ சிகப்பு. உலகமெங்கும் ஒரே வண்ணம், இரத்தத்தின் நிறமோ சிகப்பு. உலகமெங்கும் ஒரே எண்ணமில்லை, மனிதர் மனமோ கசப்பு. உலகெங்கும் ஒரே எண்ணமில்லை, மனித மனமோ கசப்பு. சமத்துவம் புகட்டுவோம் இரத்தத்தாய், உறுதியெடுப்போம் குருதி கொடை வழங்க உறுதியெடுப்போம். குருதி கொடுப்போம் பல உயிர்களை காப்போம். அன்பை விதைப்போம், அமைதியை வளைப்போம் என்று சொல்லி நன்றி. தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம். இந்த கவிதை உங்கள் மடியில் விழுந்த மலரையின் கிருக்கல். இதில் இருக்கலாம் இன்னியளவும் சறுக்கல். இது பாவாடையும் கட்ட பழகாத பின்பட்டு மேலாடை அணுகின்ற செய்கை. நான் நதி என்ற மிகச்சிறிய பொய்கை. ஆசை வேர்விட்டது, தமிழ் நீர் விட்டது, என்னை யார் விட்டது இங்கு பாட. தமிழின் கைப்பட்டது அர்த்தம் கூட. முதலில் பயமுற்றது, அச்சம் மயமுற்றது, பின்பு சுயம் சுட்டது எனது நெஞ்சை. வள்ளுவன் திரியாக்கினான் இந்த பஞ்சை. அட கஷ்டம் என்றேன், அதன் இஷ்டம் என்றேன். ஆனால் தந்தீர்கள் எனக்கும் ஒரு பட்டம். உங்களால் கோலமானது சுஜாதா என்ற இந்த வட்டம். இந்த சபையோடு முன் சரி சமமாக வந்த அமர்விக்க தவம் என்ன செய்தேன். உங்கள் கால்களில் என்ற நன்றியை மலையென பெய்தேன். பூக்களை கொண்டு வாழ்த்தினால் வாடிவிடும் என்பதால் வாடாத பாக்கள் கொண்டு வாழ்த்த வந்துள்ளேன். மன்னிக்கவும் வாழ்த்த வந்தேன் என்றால் சொன்னேன். வாழ்த்த வரவில்லை, வணங்க வந்துள்ளேன். பேகன் பாடி காணி ஓடி அதிகமான ஆய் மற்றும் நல்லி கடையேழு வல்லர்கள் இவர்கள் என்னுடைய ஆசிரியை சொல்லி படித்திருக்கிறேன், பார்த்ததில்லை. பேகன் பாடி காணி ஓடி அதிகமான ஆய் மற்றும் நல்லி கடையேழு வல்லங்கள் இவர்கள் எனது ஆசிரியை சொல்லி படித்திருக்கிறேன், பார்த்ததில்லை. இன்று காலை படையெடுத்து குருதி அளித்தவர்களுக்கு மத்தியில் குருதி கொடை அளித்து வரலாற்றில் நின்றவர்கள் 10 பேரை படிக்கவில்லை, பார்த்துவிட்டேன். நானும் சிறாருக்கு படை எடுக்க வரவில்லை, அவர்களுக்கு என் கவி கொடை கொடுக்க வந்துள்ளேன். குருதியே நீ என்னமோ புதுவுடைமைவாதி. நீ என்னமோ புதுவுடைமைவாதி. பணக்காரன் உடம்பிலும் ஏழையின் உடம்பிலும் தட்டுப்பாடு இல்லாமல் கட்டுப்பாடுகள் ஓடுகிறாயே. குருதியே நீ என்னமோ புதுவுடைமைவாதி. ஏழையின் உடம்பிலும் பணக்காரனின் உடம்பிலும் தட்டுப்பாடு இல்லாமல் கட்டுப்பாடுடன் ஓடுகிறாயே. குருதியே நீ என்னமோ காந்தியவாதி. யார் யாரை அடித்தாலும் முதலில் ஓடி வந்தது நீதானே. குருதியே நீ என்னமோ காந்தியவாதி. யார் யாரை அடித்தாலும் முதலில் ஓடி வந்தது நீதானே. நான் குருதிக்கு நன்றி கடன்பட்டவன், எப்படி தெரியுமா? தமிழை உடலில் கலந்தேன் குருதியாக. அதனால்தான் உங்கள் முன்னால் நின்று பேசுகிறேன் உறுதியாக. மனிதா வெட்கப்படு. மனிதா வெட்கப்படு, உன்னை நீயே எண்ணி துக்கப்படு. மனிதா வெட்கப்படு, உன்னை நீயே எண்ணி துக்கப்படு. இறைவன் உயிர் கொடுக்க முந்துகிறது குருதி. மனிதன் உயிர் எடுக்க சிந்துகிறது குருதி. மனிதா வெட்கப்படு, உன்னை நீயே எண்ணி துக்கப்படு. இறைவன் உயிர் கொடுக்க முந்துகிறது குருதி. மனிதன் உயிர் எடுக்க சிந்துகிறது ஒரு குருதி. எனக்கு தமிழும் குருதியும் ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள். ஆம், குருதியால் தமிழ் என் வாயால் நான் வாடுகிறது. குருதியில் கலந்த தமிழோ என் உடலில் உதிர்ந்தோடுகிறது.
குருதியில் கலந்த தமிழோ உதிர்ந்தோடுகிறது. இன்று இரத்தம் தானம் செய்தோரே, இன்று இரத்த தானம் செய்தோரே கேட்டுக் கொள்ளுங்கள். அன்னதானம் ஒரு வயிற்றை நிரப்பும், அன்னதானம் ஒரு வயிற்றை நிரப்பும், இரத்த தானம் ஒரு வரலாற்றையே திருப்பும். அன்னதானம் ஒரு வயிற்றை நிரப்பும், இரத்த தானம் ஒரு வரலாற்றையே திருப்பும். தத்தெடுத்த தமிழ்த்தாய் வள்ளுவத்தை எனக்கு தந்தால் முப்பாளாய், தத்தெடுத்த தமிழ்த்தாய் வள்ளுவத்தை எனக்கு தந்தால் முப்பாளாய், பெற்றெடுத்த என் தாய் புதுதியை எனக்கு தந்தால் தாய்ப்பாளாய். தத்தெடுத்த தமிழ்த்தாய் வள்ளுவத்தை தந்தால் முப்பாளாய், பெற்றெடுத்த என் தாய் புதுதியை தந்தால் தாய்ப்பாளாய். அமிர்தம் கிண்டிய தேவரிஷிகள் உடலில் ஓடியதும் நீயே, அமிர்தம் கிண்டிய தேவரிஷிகள் உடலில் ஓடியதும் நீயே, கம்பங்குள் கிண்டுகிற சாமானியனுடைய உடலில் ஓடியதும் நீயே. இங்கு கூட ஆன்மீகத்தின் 2 சரஸ்வதிகளினுடைய உடம்பில் ஓடுவதும் நீயே. அரசியலினுடைய சின்னமாக வந்து கதித்து விட்டு போன கல்பனாக்காவின் உடம்பில் ஓடுவதும் நீயே. ஆன்மீகத்தையும் அரசியலையும் வழக்காடு மன்றத்தில் நிற்க வைத்து வழக்கு கொடுக்கின்ற வழக்கறிஞர் இருவரினுடைய உடம்பில் ஓடுவதும் நீயே. தன்னுடைய பெயரிலேயே வெற்றியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜயகுமார் அவர்கள் உடம்பிலேயும் அதை சொல்லக்கூடிய சஞ்சய்குமார் உடம்பிலேயும் ஓடுவது நீயே என் குருதி தாயே. நீ அரண்மனை விசுவாசிகளின் பட்டாடை அல்ல, நீ அரண்மனை விசுவாசிகளின் பட்டாடை அல்ல, எங்கள் கண்ணீர் துடைக்கும் கைக்குட்டை. நீ அரண்மனை விசுவாசிகளின் பட்டாடை அல்ல, எங்களின் கண்ணீர் துடைக்கும் கைக்குட்டை. 2 சாதிகளின் தலை ஒன்றாக வெட்டப்பட்டது, 2 சாதிகளின் தலை ஒன்றாக வெட்டப்பட்டது. குபுகுபு என்று குருதி கொட்டப்பட்டது. 2 சாதிகளின் தலை ஒன்றாக வெட்டப்பட்டது, குபுகுபு என்று குருதி கொட்டப்பட்டது. சாலையில் ஓடிய குருதிகள் ஒன்றோடு ஒன்று கலக்கப்பட்டது, சாலையில் ஓடிய குருதிகள் ஒன்றோடு ஒன்று கலக்கப்பட்டது. சத்தியமிட்டு சொல்கிறேன், அந்த இடத்தில் தான் உண்மையாலுமே சாதி ஒழிக்கப்பட்டது. குருதியே, நீ எழுத்தானால் எங்களின் முதுகெலும்பு, நீ பேச்சானால் எங்களின் நுரையீரல், நீ பேனாவானால் எங்களின் மூச்சுக்குழாய், நீ சிந்தனையானால் எங்களின் மூளை, நீ கொள்கையானால் எங்களின் இதயம், நீ பெயரானால் எங்களின் முகவரி. நீ இல்லாமல் இந்த மண்ணில் மண், வேர், நீர், காற்று, தீ, ஒளி, வெளி, நூல், உயிர், புல், பூண்டு எதுவும் செய்யாது. அதனால்தான் நீ குருதி. எனக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளே உறுதி, எனக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளே உறுதி, கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் உயிரே உறுதி. எனக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளே உறுதி, கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் உயிரே உறுதி. நமக்கு புன்னகையால் அழகு சேர்த்தது போதும், நமக்கு புன்னகையால் அழகு சேர்த்தது போதும், இனி பிறகு புன்னகையால் அழகு சேர்த்து. நன்றி, வணக்கம். தமிழோடு வாழ்ந்திருக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கு என் வணக்கம். சிரா இலக்கிய கழகத்திற்கு எப்போதுமே நான் அனைத்து வேலைகளிலும் கூறுவேன், சிரா ஒரு சிறப்பான கழகம், அது இன்று நிரூபணமாகிவிட்டது. அப்படிதான் இன்று குருதி கொடை விழாவும் நடந்துவிட்டது. என் நண்பன் சஞ்சய்குமார், சுஜாதா சஞ்சய்குமார் சொல்வார், நீ ஒரு கவிஞன் என்பார். இன்று அவன்தான் கவிஞன். நேரடியாக குருதி கொடை என்ற கவிதைக்குள் நான் எழுதி சென்றேன். சிவப்பு நிறத்தில் என்னுள் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் குருதியை நான் நலமுடன் இயங்குவதற்கு நீ மட்டுமே உண்மை. சிவப்பு நிறத்தில் என்னுள் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் குருதியை நான் நலமுடன் இயங்குவதற்கு நீ மட்டுமே உண்மை. உனக்கோ நான் உணவு தருகிறேன், எனக்கோ நீ உயிர் தருகிறாய். உனக்கோ நான் உணவு தருகிறேன், எனக்கோ நீ உயிர் தருகிறாய். என் தாயின் கருவறையில் இருந்து துவங்குகிறது உங்கள் சேகரிப்பு பணி. என் தாயின் கருவறையில் இருந்து துவங்குகிறது உங்கள் சேகரிப்பு பணி. சுயநலமே இல்லாமல் பணியாற்றும் உங்கள் துணைக்கு ஏதுகளில், சுயநலமே இல்லாமல் பணியாற்றும் உங்கள் பணிக்கு ஏதுகளில் செயற்கையினால் மழையை பொழிய வைத்து விடலாம். செயற்கை இல்லாமல் இயங்கும் இந்த பொய் உலகத்தில் புது பொருள்கள் இயற்கையால் இன்னால் மட்டுமே தந்துவிட முடியும். செயற்கையினால் மழை பொழிய வைத்து விடலாம், செயற்கையினால் மழை பொழிய வைத்து விடலாம். செயற்கையினால் இயங்கும் இந்த பொய் உலகத்தில் புது பொருளுடன்
இருக்கிறது. தொடர்ந்து குருதி தானம் செய்து அது பல உயிர்களை மீட்கப்படுகிறது. தொடர்ந்து குருதி தானம் செய்து பல உயிர்களை மீட்கப்படுகிறது. மீளட்டமும் விபத்திலிருந்து சமூகம், மீளட்டமும் விபத்திலிருந்து சமூகம், மீளட்டும் சாதி மன இன வேறுபாடுகள், மீளட்டமும் விபத்திலிருந்து சமூகம், மீளட்டும் சாதி மன இன பாகுபாடு, வாழட்டும் மனிதமும் மருத்துவமும், வாழட்டும் மனிதமும் மருத்துவமும். இந்த உலகின் சிறா இலக்கிய கழகம் அடுத்த மொழியும் மாறட்டும் குருதி குறைதான். நான் 6 முறை ரத்தம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட இந்த அளவுக்கு எனக்கு வாக்கியதில்லை. இது 7வது முறையா கொடுத்திருக்கிறேன். எனக்கு உண்மையே வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சில வரிகள். என்ன தவம் செய்தேன் மனிதனாக பிறந்ததற்கு என்று முழங்கிட ஆசை உண்டு பலருக்கு, பிறந்ததை தனித்துவமாய் காட்டிட மட்டுமே மனம் உண்டு சிலருக்கு. உயிர் வாழ்வதற்கு முக்கிய காரணமாம் குருதி, அதை கொடுப்பதற்கு வேண்டும் மன உறுதி. உடலின் அனைத்து பகுதிகளுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்லும் குருதி, ஒருவருக்கு குருதி குறைந்ததால் கொடுக்கும் மனம் வரவில்லையே மனதின் உறுதி. குருதி வழங்குவதற்கு மட்டும் தழுவுகிறது எவனோ மனிதனின் மனம். மரத்தின் வேருக்கு நீர் ஊட்டினால் மரத்தினை காக்கும் என நினைக்கும் மனித மனம். உடலுக்கு உதிரம் வழங்கினால் மனித உயிரினை காத்துக்கலாம் என நினைக்க மறப்பதேனோ. தானங்கள் பல உண்டு, ரத்த தானத்திற்கு தனி சிறப்பு உண்டு. உடம்பில் ரத்தம் இருந்தால் இதயம் இயங்கும், அந்த இதயத்தில் குடல் குணம் இருந்தால் இன்னொரு உயிரின் இதயம் இயங்கும் என்பதை உணர்ந்திடு. இருக்கும் வரை ரத்தம் அடைகிடு, இறந்த பின்பு உறுப்பு தானம் செய்திடு. உதிரம் கொடுக்க முன் வருவோம், சக மனிதனின் உயிரை காக்க உதவிடுவோம். நன்றி. வந்துட்டு பாராட்டாம போனா நல்லா இல்லை. ஆனா என் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆர்வம். இங்க வந்ததுல எல்லாருக்கும் என்னோட சிறந்தாழ்ந்த வணக்கம். தானத்துல சிறந்த ஒரு ரத்த தானம். அது அவரோட மனசு சன்னிதானம், கோயில்ல இருக்கிற சன்னிதானம் மாதிரி அவருக்கு. அடுத்தது அவரோட மனசு எப்படின்னா வாரத்தோட சிறந்ததுன்னு சொல்லு. எல்லாரும் கைப்பற்றுங்க. கேத்ரின் அம்மா மேலேயும் இந்த சிறா இலக்கியத்துக்கு மேலேயும் எனக்கு ரொம்ப அன்பு உண்டு. அந்த அன்பை ஒரே ஒரு வார்த்தையில தெரிவிச்சுக்கலான்னு பார்க்கிறேன். அதுதான் அதாவது எமன முதல் குமரி வரை நமது நாடடா, எமன முதல் குமரி வரை நமது நாடடா, இங்கு சமயஜாதி இல்லை என்று பாட்டு பாடடா, இங்கு சமயஜாதி இல்லை என்று பாட்டு பாடடா, பாரதத்தாய் பெற்றெடுத்த பிள்ளை நாடடா, பாரதத்தாய் பெற்றெடுத்த பிள்ளை நாடடா, நல்ல கண்டுகளை வளர்த்து நீயும் உயர்ந்து வாழடா, நல்ல கண்டுகளை வளர்த்து நீயும் உயர்ந்து வாழடா. நன்றி. கழக பொருளாளர் தங்கப்பிரகாஷ் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். நல்லா உள்ள அமுக்கி வைங்க. சாரிங்க சாரி. மேடம் சார் சார்
ஓகே. அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தொகை மட்டுமல்ல, கவிதைகளின் தமிழ் தொகையாக அவர்கள் கோடி பெற வேண்டும் என்று வாழ்த்தி சிரா அவர்களை உயர்த்துகிறது. நன்றி. நீ வாங்க. அன்பு வணக்கம். ஐயா கூறியது போல சிராவிற்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டவன் தான். என்னை போன்ற இளம் எழுத்தாளர்களை சரியாக இனம் கண்டு ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். அதற்காக முதலில் நான் சிரா இலக்கியத்திற்கு கோடான கொடி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த பாரதிதாசன் நிகழ்விற்காக பொற்கிழி வழங்கியமைக்காக மாண்புமிகு கேசவன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நடுவர்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் நன்றியை முதலில் தெரிவித்துக் நொச்சியம் சண்முகநாதன் ஐயா அவர்களுக்கும் என் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்று சிறப்பாக சிறப்புரை வழங்கிய மருத்துவர் ஐயா, எழுத்தாளர் அலீம் ஐயா அவர்களுக்கு நாம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உடலை வளர்த்தேன் நீர் வளர்த்தேன் என்ற திருமூலரின் வாக்கிற்கு இணங்க நம் அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் பல ஆரோக்கிய குறிப்புகளை வழங்கியுள்ளார் ஐயா. அவர்களுக்காக நாம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தமிழர்களின் குருதியில் ஊறிய பண்பு என்பது கொடை வழங்குதல். அந்த குருதியையே கொடையாக வழங்கிய குருதி கொடையாளர்களுக்கு நாம் பலத்த கரவொலியுடன் நாம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தோம். இன்று அவர்கள் நிச்சயமாக கலியுக கர்ணர்களாக விளங்குகின்றனர். மென்மேலும் இந்த உலகில் நம் கண்களுக்கு தெரியாத கலியுக கர்ணங்கள் பலர் வலம் வந்து கொண்டு இருக்கின்றனர். அவர்களையும் நாம் இந்த இடத்தில் நினைவு கூறுவோம். சமூகத்திற்கு பலன் தரும் பல சிறப்பான பணிகளையும் நிகழ்வுகளையும் நடத்தி வரும் சிரா இலக்கிய கழகத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.